गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தத்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோருக்கும் நமஸ்காரம். காஞ்சி பரிவாருடைய திருவடிகளே சரணம். இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்கிற யூடியூப் சேனலுக்காக ஒரு தொடர் ஒன்றை ஆரம்பித்து சொல்லி வருகிறேன். பொதுவாக இந்த காலத்திலே ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தன்னுடைய குடும்பம் பற்றியோ, எதிர்காலம் பற்றியோ, வேலை பற்றியோ, கணவனுக்கு மனைவி பற்றியோ, மனைவிக்கு கணவனை பற்றியோ கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. அப்படி எல்லாவற்றையும் பார்த்து படிப்பு, உத்தியோகம், இதர வசதிகள் எல்லாம் பார்த்து திருமணம் செய்து முடித்து வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட செய்து வைத்த திருமணங்களிலே எல்லோருக்கும் எல்லாம் நல்லபடியாக அமைவதில்லை. நிறைய பேருக்கு நல்லபடியாக அமையுது, ஆனால் சில பேருக்கு நல்லபடியாக அமைவதில்லை. அது எதனால் அமைகிறது என்று பார்க்கும்போது, ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி அவருக்கு பொருத்தமான மனைவியையோ இல்லை கணவனையோ தேர்ந்தெடுப்பதிலே சில பிரச்சனைகள் ஏற்படுவதனாலே அதனால் கூட ஏற்படலாம் என்று நான் நம்புகிறேன். இப்போது எந்தெந்த நட்சத்திரங்களிலே பிறந்த ஆண்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்களிலே பிறந்த பெண்களுடைய ஜாதகம் பொருந்தாது என்பது பற்றி ஒரு தொடரிலே சொல்லி வரலாம் என்று இதற்கு முன்பாக அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்த ஆண்களுக்கு எந்தெந்த பெண்களுடைய ஜாதகங்கள் பொருந்தாது என்று சொன்னேன். தற்போது பரணி நட்சத்திரத்திலே பிறந்த ஆண்களுக்கு எந்தெந்த நட்சத்திரத்திலே பிறந்த பெண்களுடைய ஜாதகம் பொருந்தாது என்பது பற்றி ஒரு சில நிமிடங்கள் சொல்லலாம் என்று இருக்கிறேன். நான் சொல்வதை நீங்கள் கேட்டு குறித்து வைத்துக் கொள்ளலாம், அல்லது இந்த வீடியோவின் இறுதியில் அந்த நட்சத்திரங்களுடைய பெயர்களை நான் போடுகிறேன். அதையும் பார்த்து நீங்கள் அதற்கேற்றாற் போல அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் வரும்போது அதை தவிர்த்து விட்டு மற்ற நட்சத்திரங்களே தேர்வு செய்து அதன்படி பொருத்தம் பார்த்துக் கொள்ளலாம். அதனாலே இப்போது நான் சொல்லும் போது ஆண்களுக்கு மட்டும்தான். அதில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ஜாதகம் பொருந்தாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை கேட்டுங்க. அதை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜாதகங்களை பொருத்தம் பார்த்து கொள்ளலாம். அப்படி பார்த்துக்கும் போது அந்த ஒரு வாழ்க்கை திருமணம் நன்றாக அமையும் என்பது ஒரு நம்பிக்கை. பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த நட்சத்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன், அந்த நட்சத்திரத்தை நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோனுடைய கடைசியில் கூட அந்த நட்சத்திரங்களை நான் போட்டு கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போது பரணி, பூசம், பூரம், அனுஷம், பூராடம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, உத்திரம், அஸ்தம், சித்திரை 1-2 பாதம், விசாகம் 4ஆம் பாதம், கேட்டை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தாது. ஏன்னு கேட்டால் இதில் ரஜ்ஜு பொருத்தம், யோனி பொருத்தம், சஷ்டாஷ்டகம், குறைந்த பொருத்தங்கள் உள்ள நட்சத்திரம், இப்படி எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அந்த நட்சத்திரங்கள் மட்டும் நான் இதில் குறிப்பிட்டிருக்கேன். அதனால் இந்த நட்சத்திரங்களை நல்லா பார்த்துங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுடைய ஜாதகம் பொருந்தாது, ஞாபகம் வச்சுங்க. அதனால் அப்படி பார்க்கும்போது என்கிட்ட இந்த மாதிரி நட்சத்திரங்களை பண்ணிட்டா ஒருத்தருக்கு நிம்மதியான வாழ்க்கை அமையாது. ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், நோய் நொடிகள் இருக்கும், குழந்தைகள் பிறக்காமல் இருக்கலாம், அல்லது ஒருத்தரோட ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கலாம், சில பேர் விவாகரத்தும் ஆகலாம். இப்படிலாம் வாழ்க்கையில் தொந்தரவுகள் இருக்கும். அதனால் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் பிறந்த பெண்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் நட்சத்திரத்துக்கு பொருந்தாது. அது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். பரணி நட்சத்திரக்காரர்களை நீங்கள் இதை ஞாபகமாக குறித்து வச்சுங்க. குறித்து வச்சுட்டு இந்த மாதிரி பெண் ஜாதகம் வரும்போது அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதனால் இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எதுன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காக வேண்டி தான் கொடுத்துருக்கேன். இதை பார்த்துங்க. இது பிரகாரம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர. நமஸ்காரம்.